ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 3 கொஸ்டின், 4த் கொஸ்டின், 5த் கொஸ்டின், 6த் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இது எல்லாமே எக்சர்சைஸ் 1.1ல தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதான் பார்த்தோம். பேசிக்கா செகண்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ உட்காருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ரைட் த ஸ்மாலஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் 2 டிஜிட் பிரைம் நம்பர். ஓகே. 2 டிஜிட் பிரைம் நம்பர்னா என்ன? பேசிக்கா ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் பிரைம்னா எல்லாருக்கும் தெரியும். 2ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது பிரைம் நம்பர். ஸோ தேர்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் 2 போட்டுடலாம். பிக்கெஸ்ட் 2 டிஜிட் பிரைம் நம்பர் தான் நம்ம தேடுறோம். ஸோ பிக்கெஸ்ட் 2 டிஜிட் நம்பர் என்னது? ஆக்சுவலா 99. 99 பிரைமா? இல்ல. ஸோ 99 ரிஜெக்டட். 98 பிரைமா? அதுவும் இல்ல. அடுத்த பிக்கெஸ்ட் 2 டிஜிட் 98 தான். அதுவும் இல்ல. 97 பிரைமா? ம் 97 எனக்கு தெரிஞ்ச பிரைம் தான். ஸோ 2 and 97. 2 and 97 are the respective answers. 2 வந்து ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர், 97 வந்து பிக்கெஸ்ட் 2 டிஜிட் பிரைம் நம்பர். இல்ல ஸ்மாலஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் 2 டிஜிட் பிரைம் நம்பர் கேட்கறான். 2 டிஜிட் கேட்டுறான் அவன் இங்க. ஸோ நானே குழம்பிட்டேன். ஸ்மாலஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் பிரைம் நம்பர்னு கேட்கல. 2 டிஜிட் பிரைம் நம்பர்னு கேட்கறான். அவன் என்ன கேட்கறான்னா 2 டிஜிட் பிரைம் நம்பர். ஸோ 2 டிஜிட்ஸ் இருக்கணும் அதுல. ஸோ அப்ப 2 வராது. 2 தப்பு. ஏன்னா 2 இஸ் சிங்கிள் டிஜிட் பிரைம் நம்பர். ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர், ஆனா பட் இட்ஸ் சிங்கிள் டிஜிட். ஸோ அது கணக்கில் வரக்கூடாது. ஸோ இப்போ என்ன வரும் ஆக்சுவலா? ஃபர்ஸ்ட் ஃபியூ பிரைம் நம்பர்ஸ் என்னெல்லாம் வேணா ஆக்சுவலா 2 சாரி வேற கலர் 2 3 5 7 11. ஓகே, இதான் இப்போ ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட்னு வரும். ஸோ 11 and 97 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ 11 and 97 ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு போட்டுருங்க நீங்க. 11 and 97 அவ்வளோதான். 11 வந்து ஸ்மாலஸ்ட், 97 பிக்கெஸ்ட். ஸோ இதுதான் தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ ஃபோர்த் கொஸ்டின் போயிடலாம். ஃபோர்த் கொஸ்டின் போகிற இங்கிலீஷ் பேஸ் நல்லா கிளியர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரைட் த ஸ்மாலஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் 3 டிஜிட் காம்போசிட் நம்பர்னு கேட்டிருக்கான். ஸோ ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர் என்னது ஆக்சுவலா? 100ன்னு வரும். இது ஃபோர்த் கொஸ்டின். ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர் வந்து 100. அது காம்போசிட்டா? ஆமாம். ஏன்னா இட் ஹேஸ் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். இதோட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வரும், 2 வரும், 5 வரும், 50 வரும், 100 வரும். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இது தவிர நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு 5 ஃபேக்டர் எடுத்துக்கிட்டேன். 5 ஃபேக்டர் நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சேன் பார்த்தோன்னே. ஸோ இது எல்லாமே ஃபேக்டர்ஸ் ஆஃப் 100 தான். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் எனக்கு அப்படின்னா இது எல்லாமே ஃபேக்டர்ஸ் ஆஃப் 100 தான். கிளியரா இட் ஹேஸ் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். ஸோ 100 இஸ் டெஃபினெட்லி காம்போசிட் அண்ட் இட்ஸ் த ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர். ஸோ ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பரே 100 தான் அண்ட் இட்ஸ் ஆல்சோ காம்போசிட் நம்பர். ஸோ 100 கரெக்ட். ஸோ இந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இந்த பார்ட் ஓவர். ஸ்மாலஸ்ட் இது முடிச்சிட்டோம். இப்போ லார்ஜஸ்ட் பிக்கஸ்ட் போகிறோம். பிக்கஸ்ட் 3 டிஜிட் காம்போசிட் நம்பர் என்ன? ஸோ பிக்கஸ்ட் 3 டிஜிட் நம்பர் என்னது முதல்ல? 999. இப்போ இது காம்போசிட்டா செக் பண்ணணும். சப்போஸ் இது காம்போசிட் டிக் ஆயிடுச்சுன்னா இதான் கரெக்டான ஆன்சர். ஸோ 999க்கும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. 1 3 33 999. 33 ஃபேக்டரான்னு தெரியல. ஆனால் 333 டெஃபினட்டா ஃபேக்டர். ஸோ இது எல்லாமே ஃபேக்டர்ஸ் ஆஃப் 999. சும்மா நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டோம். 1ம் 999 டெஃபினட்டா ஃபேக்டர்ஸ். 3யும் டெஃபினட்டா ஒரு ஃபேக்டர். 333 டெஃபினட்டா ஃபேக்டர் தான். ஏன்னா 999 நீங்க எப்படி எழுதலாம்? 3 into 333 எழுதலாம். ஸோ இது ரெண்டுமே ஃபேக்டர்ஸ் ஆஃப் 999. ஸோ இதுவும் காம்போசிட், இதுவும் காம்போசிட். ஸோ 100 and 999 இஸ் த ஆன்சர் ஃபார் ஃபோர்த் கொஸ்டின். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 100 and 999 ரெஸ்பெக்டிவ்லி. அவ்வளோ ரெஸ்பெக்டிவ்லி எனக்கு இடம் இல்லை எழுதுறதுக்கு. ஸோ அப்படியே விட்டுறேன். ஸோ 100 வந்து ஸ்மாலஸ்ட், 999 லார்ஜஸ்ட். அவ்வளோ. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் போயிடலாம். சம் ஆஃப் எனி 3 ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் ஆட். ஜஸ்டிஃபை தி ஸ்டேட்மெண்ட் வித் அன் எக்ஸாம்பிள். ஸோ முதல்ல நான் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம். ஓகே. ஸோ சம் ஆஃப் எனி 3 ஆட் நம்பர்ஸ் தான் கேட்டிருக்கோம். ஸோ இப்போ 3 ஆட் நம்பர் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆடாக நம்ம செக் பண்ணிடலாம். ஆடு ப்ளஸ் ஆட். இப்போ ஆடு ப்ளஸ் ஆடு எப்போதுமே ஈவன் தான் வரும். பட் கூட ஒரு ஆடு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ஆடுன்னு வந்துடும். கூட ஒரு ஆடு சேர்த்திங்கன்னா ஓவரால் உங்களுக்கு ஆடுன்னு வரும். ஈவன் அல்ல ஆடு. ஏன்னா இது ப்ளஸ் இது ஈவன். இது வந்து ஈவன். ஆனால் ஈவன் ப்ளஸ் ஆடு எப்போதுமே ஆடு தான். ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்லைடில் ஃபஸ்ட்டு நான் இந்த சாப்டர் வீடியோ எடுக்கும்போது நம்ம இதை பார்த்துட்டோம். ஸோ ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு என்ன சொல்லிடுறேன். 2 + 3 வந்து 5. இது ஆடு. இது ஈவனு, இது ஆடு. ஆனால் ஓவரால் ஆடு தான் வருது. 5 இஸ் ஆட் நம்பர். இப்போ வேற ஏதாவது நம்பர் எடுக்கிறேன். 4 + 7 எடுக்கிறேன் 11. ஸோ இது ஈவன், இது ஆடு. ஓவராலும் ஆடு நம்பர் தான். இப்போ வேற ஏதாவது நம்பர் சொல்லுங்களேன். 6 + 11. இதுவும் 6 + 11 இது ஈவன், இது ஆடு. ஓவரால் நம்பர் வந்து 17 விச் இஸ் ஆட் நம்பர். ஸோ 17 ஆடு தான். ஸோ இது எல்லாத்துலேயுமே ஈவன் ப்ளஸ் ஆட் கிவ்ஸ் யூ ஆட் நம்பர். ஈவன் ப்ளஸ் ஆட் ஆடு. ஈவன் ப்ளஸ் ஆட் ஆடு. ஸோ இங்கேயும் ஈவன் ப்ளஸ் ஆட் நம்பர் தான். ஸோ இப்போ நம்ம இது ஒரு ஓவரால் ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறோம். ஜஸ்டிஃபை தி ஸ்டேட்மெண்ட் வித் எக்ஸாம்பிள் கேட்குறான். ஸோ 3 ஆட் நம்பர் நான் ரேண்டமாக எடுக்கிறேனே. ஸோ 3 + 7 +
11. ஓகே, இது கரெக்டாக இருக்கும். ஸோ 7 + 11 ஆக்சுவலாக 18 வரும். ஸோ 18, 18 + 3, 21. 3 + 18 is nothing but 21. ஸோ 21 is an odd number. ஸோ இதான் எக்ஸாம்பிள். ஸோ இதான் ஃபிஃப்த் கொஷினோட ஆன்சர். ஃபிஃப்த் கொஷினோட ஆன்சர் 3 ஆட் நம்பர் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு ஆடு தான் கிடைக்கும். ஆமாம். ஸோ ஃபிஃப்த் கொஷினோட ஆன்சர் வந்து எஸ், ட்ரூ தான். ட்ரூ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ட்ரூ. இல்லை, ஜஸ்டிஃபை கேட்டிருக்கான். எஸ், நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிட்டோம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம், நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ அடுத்த கொஷின் போகலாம். The digits of the prime number 13 can be reversed to get another prime number 31. Find if any such pair exists up to 100. ஸோ 13 நீங்கள் ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 31 கிடைக்கும். ஆனால் ரெண்டுமே பிரைம் நம்பர். ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கலாம். 13 நீங்கள் ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா யூ கெட் 31. ஸோ 3 ஃபர்ஸ்ட் எழுதிட்டு 1 செகண்ட் எழுதணும். பேசிக்காக அது அப்படியே உல்ட்டா பண்ணணும். ஸ்வாப் பண்ணணும். பேசிக்காக 2 டிஜிட்டையும் நீங்கள் ஸ்வாப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு பிரைம் நம்பர் கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி பேர்ஸ்லாம் கேட்குறான். ஸோ 13,31 ஒரு பேர். அது மாதிரி வேற என்னெல்லாம் பேர்ஸ் இருக்குன்னு கேட்குறான். இதுக்கு நம்ம சார்ட்டை ரெஃபர் பண்ண போகிறோம். இந்த சார்ட்டை காணுமே, மறுபடியும் எடுக்கிறேன். ஓகே, மறுபடியும் எடுத்துறேன். அவ்வளோதான், சார்ட் கிடச்சிருச்சு. ஆக்சுவலாக சார்ட்டை இன்னும் கொஞ்சம் இழுக்கணும். நான் எப்படி இழுக்கிறதுன்னு யோசிக்கிறேன். எழுதாச்சு. ஓகே, இப்போ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மற்றெல்லாம் அழிச்சிடறேன், தேவையில்லாதெல்லாம். சார்ட்டை மறைக்கிற எல்லாத்தையும் அழிச்சிடறேன். ஓகே, இப்போ 13,31 ஒரு பேர். ஸோ இது ரெண்டும் ஒரு பேர். அது மாதிரி மற்ற என்னென்ன பேர் இருக்குன்னு பார்க்கலாம். 17,17 எனக்கு தெரிஞ்ச ஒரு பேர். 17ம் 71 ஒரு பேர். ஸோ 2 பேர் கிடச்சிருச்சு. ஸோ அதை பக்கத்தில் அப்படியே எழுதிக்கிட்டே வரேன். 17,71. ஸோ இது செகண்ட் பேர். வேற என்னெல்லாம் பேர் இருக்கு? 19 வருமா? 91 இருக்கா? 91 இல்லை. ஸோ 19 தப்பு. வேற 23 வருமா? வராது. 32 வேணாம். 29 வருமா? 92 வராது. இது ஸ்வாப் பண்ணால் 92 வரும். ஸோ இதுவும் தப்பு. ஏன்னா 92 இஸ் அன் ஈவன் நம்பர். ஸோ அது தப்பு. 41 வருமா? 14 வருது. ஸோ இதுவும் தப்பு. ஏன்னா 14 வந்து has more than 2 factors. ஏன்னா ஈவன் நம்பர்னால. There is only one even number which is prime, that is 2. So 2 is the only even prime number. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மற்ற எந்த ஈவன் நம்பர் பார்த்தாலும் நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். அது பிரைம் நம்பர் இல்லைன்னு சொல்லிடலாம். ஸோ 43யோட பேர் என்ன வரும்? 43 ஸ்வாப் பண்ணால் என்ன வரும்? இந்த 2 டிஜிட்டையும் ஸ்வாப் பண்ணீங்கன்னா 34னு வரும். ஸோ 34 இஸ் ஆல்சோ ஈவன். ஸோ இது தப்பு. 47 74னு வரும். 74 ஈவன். ஸோ அதுவும் தப்பு. 53 35 வரும். 35 ஈவன் கிடையாது. ஆனால் 35 ஹேஸ் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். நிறைய ஃபேக்டர் இருக்கு. 1 7 5 35 நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ 35 தப்பு தான். 35 வராது. ஸோ 53 தப்பு தான். 59 வருமா? 95 வரும். ஸோ அதுவும் தப்பு. 95 தான் ரிவர்ஸ். 61 வருமா? 61 ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா 16. ஸோ அதுவும் தப்பு. ஸோ 16 ஹேஸ் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். 67 வருமா? 76 அது ஈவன். ஸோ தப்பு. 73 வருமா? 73 வரும். 73 37 வரும். 73 and 37. ஸோ இது அடுத்த பேர். ஸோ அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா 73 and 37. 37 இல்லை 37,73 தான் பெட்டர். 37,73 செகண்ட் பேர் தான். இப்போ வேற என்னலாம் இருக்கு? 79 இருக்கு. 97 அவ்வளோதான். இது மூணாவது பேர். 79,97 இதையும் எழுதிக்கிறேன். 79,97 அவ்வளோதான். இது மூணாவது பேர். வேற என்னலாம் இருக்கு? 83 இருக்கு. 89 அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இவ்வளோதான். 3 ஆன்சர் வந்துருச்சு உங்களுக்கு இதுலேயே. ஸோ 3 பேர்ஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னெல்லாம் பேர்னா 17,71 37,73 79,97. ஸோ 3 பேர் வந்துருச்சு. ஸோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பேர்ஸ் தான் கேட்குறான். ஃபைண்ட் இஃப் எனி சச் பேர்னு கேட்டிருக்கான். ஸோ அது மூணுத்தையும் நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன். ஸோ வி ஹாவ் 3 சச் பேர்ஸ். 3 பேர்ஸ். நம்பர் ஆஃப் பேர்ஸ் இங்கே எழுதிடுறேன். 3 பேர்ஸ். இந்த பேர்ஸ் நான் எக்ஸாக்டாக என்னென்ன பேர்னு நான் இங்கே எழுதியிருக்கேன் லாஸ்ட்டாக. 17,71 37,73 79,97. ஸோ இதான் ஆன்சர் ஃபார் ஃபிஃப்த் கொஷின். ஃபிஃப்த் கொஷின் ஆன்சர் தான். ஃபிஃப்த் கொஷின் ஆன்சர் அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான் ஆன்சர். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம தேர்ட் கொஷின் முடிச்சிட்டோம், ஃபோர்த் கொஷின் முடிச்சிட்டோம், ஃபிஃப்த் கொஷின் முடிச்சிட்டோம், சிக்ஸ்த் கொஷின் ஆன்சர். சாரி, இது வந்து சிக்ஸ்த் கொஷினோட ஆன்சர். இது ஃபிஃப்த் இல்லை, சிக்ஸ்த் கொஷின் ஆன்சர். ஸோ சிக்ஸ்த் கொஷின் இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த 4 கொஷினுமே முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 7th கொஷின் 8th கொஷின் 9th கொஷின் 10th கொஷின் தான் சால்வ் பண்ண போகிறோம். எல்லாமே எக்ஸைஸ் 1.1 தான். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.